ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைச்சி ஊற்றிய மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. நான் பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா பெரிய பெரிய துண்டாகவே எடுத்துக்கோங்க. வதக்குன நம்ம மிக்சியில் தானே அரைக்க போகிறோம், அதனால் பரவாயில்ல. பூண்டையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. பொன்னிறம் ஆகட்டும். உப்பு ரவை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்படியே குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டு நான் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திப்பியாகவும் இருக்கணும், ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. நான் சட்டியில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் கடுகு சீரகமும் வெந்தயம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே இதில் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா, புளி கரைச்சி வச்ச தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். உப்புலாம் திட்டமாக இருக்கா பார்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கொதிக்கிட்டோம். வாங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.